ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கோபி பராத்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் சீரகம் தாளிச்சுக்கோங்க. ஒரு 2 கப்ஸ் காலிஃப்ளவரை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 க்ரீன் சில்லிஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் இப்போது அதில் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக ஜீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். அது நல்லா குக் ஆனோன்னா ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங். இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் 2 கப்ஸ் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான டோ வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டோ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக டோ எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கலாம். கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் தின்னாக இருக்கணும். நடுவில் திக்காகவே தான் இருக்கணும். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டஃபிங் நல்லா ஆறி இருக்கும். அந்த ஸ்டஃபிங்கை இப்போ சென்டரில் வச்சு ப்ளீட்ஸ் மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடலாம். இப்போ நல்லா மாவு தொட்டுட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் தேய்க்கணும், இல்லைனா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். மாவு அடிக்கடி நல்லா டஸ்ட் பண்ணி தேய்ங்க. இப்போது நல்லா ஹாட்டான தவாவில் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அப்படியும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரைத்தா அண்ட் பிக்கிள் பெஸ்ட் காம்பினேஷன் இருக்குது. நைட்டு டின்னருக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். ஆர் கிட்ஸோட டிஃபன் பாக்ஸ்க்கும் இது கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.